ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரஹர பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் நக்கீரர் சுவாமிகள் அருளிச் செய்த திருமுறாற்றுப்படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமுறாற்றுப்படையில் பழமுதிர்ச்சோலையில் நக்கீரர் சுவாமிகள் முருகப்பெருமான் எழுந்து அருளியிருக்கும் பாங்கை விவரித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கு ஒரு புலவனிடம் முருகப்பெருமானை சென்று நீ அடையும் பொழுது, முருகப்பெருமானை காணும் பொழுது எவ்வாறு வழிபட வேண்டும், உன்னுடைய உன்னுடைய தேகமானது இந்த பூமியில் விழுந்து நெடுஞ்சான் கிடையாக முருகனை நமஸ்கரித்து வாயால் முருகனை வாழ்த்தி கையை தூக்கி அஞ்சலி முத்திரை செய்து அவனை வாய் நிறைய வாழ்த்தி முகத்தால் விரும்பி நோக்கி வாயால் புகழ்ந்து வாழ்த்தி நீ வணங்க வேண்டும் என்று அவனிடம் அந்த ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கின்றார் நக்கீரர் சுவாமிகள். மேலும் இப்பொழுது முருகனின் திருநாமங்களை அவர் அப்படி வரிசையாக அடுக்கி கூறுகின்றார். இதிலே முருகன் பெருமானின் பல அவதார தத்துவங்களையும் புராண கதைகளையும் இணைத்து முருகன் துதி சொல் மாலைகளாக அடுக்கி கூறுகின்றார் நக்கீரர் சுவாமிகள். நெடும் பெருஞ்சிமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அருவர் பயந்த ஆரமர் செல்வா ஆள்கெழு கடவுள் புதல்வா மால்வரை மலை மகள் மகனே மாற்றோர் கூற்றே வெற்றிவேல் போ கொற்றவை சிறுவா இழையணி சிறப்பில் பழையோள் குழவி வானோர் வணங்குவில் தானை தலைவா. நெடும்பெரும் சிமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒரு வண்ணங்கை ஏற்ப. இமயமலையானது நெடுந்து உயர்ந்து இருக்கின்றது. நெடும்பெரும் சிமயம், சிமயம் என்றால் உச்சி. அப்படி நெடுந்து உயர்ந்து பனி சூழ்ந்த மலை, உலகத்திலே பெரிய மலை இமயமலை. அந்த நெடுபெரும் சிமயத்து நீல பைஞ்சுனை. நீல பைஞ்சுனை, பைஞ்சுனை என்றால் தடாகம், நீல பைஞ்சுனை என்றால் புல் நிறைந்த தடாகம். சரவணம், சரவணம். அதனால் முருகப்பெருமானுக்கு சரவணன் என்று பேர். சரவணத்தில் தோன்றியவன் சரவண பெருமான். அந்த தர்பை வனம் அந்த கங்கை நதிக்கரையில் இருக்கின்றது. கங்கை உற்பத்தியாகும் இடத்தில் அங்கே தர்பை நிறைந்த காடு. அந்த காட்டில் முருகப்பெருமான் அவதரிக்கின்றான். எப்படி அவதரிக்கின்றானாம்? ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப. சிவருமான் தன்னுடைய 5 முகத்தோடு அதோமுகம் சேர்ந்து 6 முகத்தில் இருந்து நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறி கிளம்புகின்றது. இந்த 6 பொறிகளையும் யாரு வாங்கிக் கொள்கின்றார்கள்? ஐவருள் ஒருவனான அக்னி பகவான். அக்னி பகவான் அந்த 6 சுடர்களையும் ஏந்தி, அக்னி பகவானால் அந்த சுடர்களை தாங்க முடியவில்லை. அவன் அதை வாயுவிடம் கொடுக்க, வாயு பகவான் என்ன செய்கின்றான்? அதை நேராக எடுத்துக்கொண்டு இமயமலை உச்சியில் இருக்கும் அந்த கங்கை உற்பத்தி ஆகும் இடத்தில் கங்கையிடம் கொண்டு விட்டு விடுகின்றான். கங்கையும் அந்த சிவருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6 சுடர்களை அந்த சரவண பொய்கை, சரவணங்கள் தர்பை காடு அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கும் அந்த கங்கையில் இருக்கும் அந்த
தரைப்பகுதி அங்கே கொண்டு சேர்க்க அந்த 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறுகின்றது. அந்த 6 குழந்தைகளுக்கும் கார்த்திகை பெண்கள் தாய்ப்பால் கொடுத்து அமுதூட்டி வளர்த்து வருகின்றார்கள். ஐவர்கள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வா. கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானுக்கு தாயாக இருக்கின்றார்கள். அதனால் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்று பெயர். ஸ்ரீகார்த்திகேய கருணாமிருத பூர்ண திருஷ்டியா சுப்பிரமணிய கராவலம்ப சோஸ்திரம். ஸ்ரீகார்த்திகேய கருணாமிருத பூர்ண திருஷ்டியா. முருகப்பெருமானால் ஸ்ரீ கார்த்திகேயன் அவனுடைய கருணை நிறைந்த பூர்ண திருஷ்டியினால் கடைக்கண் பார்வையினால் பார்த்தால் என்னெல்லாம் தீர்கின்றது. காமாதிரோக கலுஷிகிருத திருஷ்ட சித்தம். ஆசை அழிகின்றது, ரோகம் பிணிகள் அழிகின்றது, மனத்தில் இருக்கும் அழுக்குகள் அங்கே விளங்குகின்றது. காமாதிரோக கலுஷிகிருத திருஷ்ட சித்தம் சிக்வா து மம வக்கலாநிதி கோடி காந்த வல்லீசநாத மம தேகி கராவலம்பம். அவன் இந்த கலைகளுக்கெல்லாம் கலை செல்வமாக விளங்குகின்ற முருகப்பெருமான் கோடி சூரிய பிரகாசத்துடன் விளங்குகின்றான். அப்படிப்பட்ட தேவசேனாபதியின் தலைவனே கார்த்திகேய பெருமானே, என்னை காப்பாற்றுவாக என்று இங்கு சுப்பிரமணிய கராவலம்ப சோத்திரம் கூறுகின்றது. கார்த்திகேய பெண்கள் எடுத்து வளர்த்ததனால் கார்த்திகேயன் என்று நாமம். அடுத்து கூறுகின்றார் நக்கீரர் சுவாமிகள், அறுவர் பயந்த ஆரமர் செல்வா. ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வா. 5 பூதங்களில் ஒருவரான அக்னி முதலில் ஏற்று 6 பெண்கள் கார்த்திகை பெண்கள் பயந்த ஆரமர் செல்வா. மேலும் கூறுகின்றார், ஆள்கழு கடவுள் புதல்வா மால்வரை மலைமகள் மகனே. ஆள்கழு கடவுள் புதல்வா மால்வரை. முருகப்பெருமான் 6 கார்த்திகை பெண்களின் ஆதரவில் வளர்ந்தனால் கார்த்திகேயன். அது மட்டுமா, அவன் சிவகுமாரன். சிவகுமாரன் சிவருமான் சனகாதி முனிகளுடன் தெற்கு நோக்கி தவம் புரிந்து வருகின்றான். மௌனத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தியாக இருந்து சிவருமான் அருள் வாழ்த்து கொண்டு வருகின்றார். உலகமே அமைதியாக இருக்கின்றது. சூரபத்மனின் கொடுமை தாங்காமல் தேவர்கள் சிவருமானின் தவத்தை கலைக்க வேண்டும் என்று மன்மதனை ஏவிவிட, மன்மதனும் தன்னுடைய புஷ்ப பானங்களை சிவருமான் மீது ஏவ சற்றே கண் திறந்த பெருமான் சுட்டெரித்தான் மன்மதனை. மாரதகனம். அதனால் குமார ஜனனம். அதன் பின் பார்வதி கல்யாணம் என்று வருகின்றது. அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தியின் புதல்வன் என்று அந்த மாரதகனத்தையும் குமார ஜனனத்தையும் இங்கே வைக்கின்றார் நக்கீரர் சுவாமிகள். கல்லாலின் குடையமர்ந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைத்து பவதொடக்க வெல்வா. தட்சிணாமூர்த்தி சோஸ்திரம். அப்படிப்பட்ட அந்த ஆள்கழு கடவுள் புதல்வா என்று கூறுகின்றார். மேலும் கூறுகின்றார், அது மட்டுமா, சிவகுமாரன் மட்டுமல்ல, அவன் பார்வதி நந்தனன் என்று கூறுகின்றார். மால்வரை மலைமகள் மகனே. எப்படி பார்வதி மைந்தன் என்று பார்த்தோமானால், சிவருமான் நெற்றிக்கடலில் என்று தோன்றியவன் முருகப்பெருமான். பார்வதி தேவியார் இந்த 6 குழந்தைகளையும் எடுத்து அணைத்து கந்தன் என்று அங்கே பெயர் சூட்டினார். கந்தபுராணம் கூறுகின்றது. எந்த சக்திகள் எவ்வாறு இந்த
சர்வ சங்காரம் ஆகும் அந்த இடத்தில், அந்த நேரத்தில் எல்லா உயிர்களும் ஒடுங்கி, இறைவனிடத்தும் ஒடுங்கி அடங்கி ஒடுங்குகின்றதோ அதுபோல் இந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவியானவள் தன் கையால் அணைத்து ஒன்றாக்கி கந்தன் என பெயர் கொடுத்தாள் என்று கச்சியப்ப சிவாச்சாரியரின் கந்தபுராணம் இருக்கின்றது. எந்த சக்திகள் உயிரெல்லாம் ஒடுங்குறும் எல்லை முந்து போல் ஒன்றாகிய கூடிய முறை போல் அந்த விழாதோர் மூவிரு வடிவும் ஒன்றாகி கந்தன் 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 என்று பெயர் பெற்றனன் கௌரி தன் குமரன். அந்தமிலோர் மூவிரு வடிவம் ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரி தன் குமரன் என்று கந்தபுராண கூற்று. அது மட்டுமா, இறைவனாரின் இடது பக்கம் இருக்கும் உமை நெற்றிக்கண் திறந்தால் நெற்றிக்கண்ணின் வலதுபுறம் இறைவனுடைய கண், இடதுபுறம் அம்பாளின் கண். அப்படி சிவசக்தி சொரூபமாக பிறந்தவன் முருகப்பெருமான். அதனால் மார்வை மலைமகள் மகனே என்று கூறுகின்றார். அடுத்து கூறுகின்றார், மாற்றோர் கூற்றே. தேவர்களை துன்புறுத்திய சூர பத்மாதி அசுரர்களை எம்பெருமான் அழித்து தேவர்களுக்கு இந்திரலோகம் கொடுத்து அவர்கள் குடிவர வைத்தவன் முருகப்பெருமான். பகைவனுக்கு யமன் போன்றவன். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அவன் மாற்றோர் கூற்றே. முருகப்பெருமான் முருகன் அடியார்களுக்கு முருகப்பெருமான் ரட்சிக்க வேண்டி எதிரிகளை அழிக்கக்கூடிய கூறிய வேலாயத்தை உடைய முருகப்பெருமான். அந்த சூரபத்மன் முதலிய அசுரர்களை அழித்தான் முருகப்பெருமான். அரிநாத சுவாமிகள் திருப்புகழ் கூடுவார், முருகா இந்த திருப்புகழை மட்டும் படித்தால் போதும், திருப்புகழ் படிக்கும் அடியாரை எதிர்ப்பவர்களின் கலைக்கும் அந்த அடியார்கள் வதைப்பவர்களின் குடும்பத்திற்கும் அந்த அடியார்களை கொன்றவர்களின் உயிருக்கும் அடியார்களை கண்டு கோபமாக சிரித்து நகைப்பவர்களின் பழிக்கும் திருப்புகழே நெருப்பாகி இருக்கின்றது. திருப்புகழே நெருப்பாகி அந்த பகையை அடியோடு அழித்து விடுகின்றது. முருகனை விட, முருகன் வேலை விட முருகன் புகழுக்கு அவ்வளவு பெருமை என்று அருணாதர் வாக்கு. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாரா என்று முருகன் புகழ் மாற்றோர் கூற்றாக மாறுகின்றது. இங்க முருகனை மாற்றோர் கூற்றே என்று அழைக்கின்றார் நக்கீரர் சுவாமிகள். மேலும் கூறுகின்றார், வெற்றிவேல் போர் கொற்றவை சிறுவாம். முருகப்பெருமான் அந்த போர்க்களத்தில் எதிரிகளை சம்ஹாரம் செய்கின்றான். வெற்றி வேலாயத்தை உடையவன். முருகன் இருக்கும் இடத்தில் பராசக்தி அங்கே சக்தி ஆயுதமாக இருக்கின்றாள். அது மட்டுமா, போர்க்களத்தின் தெய்வம் கொற்றவை துர்க்கை. துர்க்கையானவள் முருகனின் வெற்றியை கண்டு மகிழ்ந்து ஹரஹர சங்கரா என்று ஆனந்த கூத்தாடுகின்றாள் என்று அரிநாத சுவாமிகள் வாக்கு. இங்கே நக்கீர சுவாமிகள் கூறுகின்றார், வெற்றிவேல் போர் கொற்றவை சிறுவா. அப்படிப்பட்ட துர்க்கை அந்த கொற்றவையின் மகனே என்று கூறுகின்றார். விராலிமலை திருப்புகழில் அருணாதர் கூறுகின்றார், இந்த தேவர்களை எதிர்த்து போரிட வந்த அசுர சேனைகள் எல்லாம் பயந்து ஓடவும்
அந்த அசுர சேனை அச்சம் அடைந்து மடியவும், தேவர்கள் இந்திரலோகத்துக்கு மீண்டு சென்று குடியேறவும், அந்த பயங்கரமான போரில் நடந்த அந்த நிகழ்வில் அசுர உடல்கள் கிடக்கின்றன. நெருங்கி வந்த பூதங்களும் பிசாசங்களும் பசியாரவும், மகிஷாசுரனை அழித்த கொடுமையும் வீரமும் உடைய துர்கா தேவியானவள் அந்த நிகழ்ச்சியை பார்த்து துதிக்கவும், ஹரஹர சங்கரா என்று துதிக்கின்றாளாம் துர்கை. அப்படி துதிக்க எம்பெருமான் முருகப்பெருமான் கிரௌஞ்சத்தை பிளக்க வேலாயுத்தை விடுகின்றான். புழுதி உண்டாக வேலாயுத்தை விடுத்து அந்த தேவர்களை ரட்சிக்க அசுரர்களை சம்ஹாரம் செய்கின்றான். அப்படிப்பட்ட அந்த காட்சியை கண்டு ஹரஹர சங்கரா என்று வாழ்த்து கூறுகின்றாளாம் கொற்றவை. அப்படிப்பட்ட கொற்றவை மைந்தா என்று இங்கே நக்கீரர் சுவாமி கூறுகின்றார். வந்த தானவர் சேனை கெடி புக, இந்திரலோகம் விபூதர் குடி புக, மண்டு பூத பசாசு பசிகட மயிடாரி வன்கண் வீரி பிடாரி ஹரஹர சங்கரா என மேருகிரிதலை மண்டு தூளழ வேலை உருவிய வயலூரா என்று அரியநாத சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். அதுபோல் வெற்றிவேல் போர் கொற்றவை சிறுவா என்று அந்த கொற்றவை சிறுவனாகவும் முருகப்பெருமான் இருக்கின்றான். மேலும் அவர் தொடர்ந்து முருகப்பெருமானின் பல்வேறு நாமங்களை தொடர்ந்து கூறுகின்றார் நக்கீரர் சுவாமிகள். அதை நாம் மேலும் கண்டு கேட்டு இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாம் வேண்டிக் கொள்வோம். மீண்டும் வரக்கூடிய நேரத்தில் இதை நாம் பார்த்து இன்புற்று முருகனின் பாதார விந்தங்களை ஸ்மரிப்போம். ஹரஹர பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.